தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாநில வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் நம்ம பாம்குமாரை தான் வழக்கம் போல் புழக்க போகிறோம். சாம்பியன் விஷயத்துக்குள்ள அவர் அஜித் என்ன சொன்னார்ன்றது போறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் நான் உங்களுக்கு கொடுத்துறேன். நானும் டிஸ்க்ளைமர் கொடுக்குறேன். டிஸ்க்ளைமர் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஜட்டி போட்டு வர இருங்கடா. நம்ம பாம்குமாரை இப்போ நம்ம பொலன்னு புழக்க போகிறோம். நண்பர் அஜித்குமார் அவர்கள், நண்பர் அஜித்குமார் அவர்கள் காலம் எல்லாத்துக்கும் எல்லாரையும் மண்டி போட வச்சுருங்க. அதுவும் தாவிக்கா தொண்டர்களுக்கெல்லாம் முட்டி தேர் அளவுக்கு, அதாவது முட்டிலிருந்து ரத்தம் ஒழுகுற அளவுக்கு மண்டி போட வச்சுருக்கு. இதே பாம்குமார் அஜித் அவர்களை பற்றி பேசுகிறாரு. டேடி, எனக்கு ஒரு டவுட்டு, உண்மையாகவே அஜித் ஆம்பளை தானா? யார்? பாம்குமார் கேட்குறார். அடுத்து, இந்த ஆத்மா சாந்தி அடைய எல்லா வள இறைவனை பிரார்த்திக்கின்றேன், சோஸ்திரம் ஆண்டவரே. ஆனால் இன்னைக்கு என்ன சொல்கிறாரு? நண்பர் அஜித்குமார் அவர்கள். அதான்டா, அதனால தான்டா அவர் எல்லாருமே என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அஜித் அவர்கள் நாங்கள் நடிகருடைய ரசிகர்கள் கிடையாது, நல்ல மனிதருடைய ரசிகர்னு சொல்கிறாங்க தெரியுமா? அவர் நல்ல மனிதருக்கு போய் தான் யாரெல்லாம் அஜித்தை கழுவி ஊற்றுனாங்களோ இன்னைக்கு அதே அஜித்தை அவங்க பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் யாரெல்லாம் விஜயை அன்னைக்கு கழுவி காரி துப்பி சாணி கரிச்சு ஊற்றுனாங்களோ இன்னைக்கு அதை விட 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாக தான் ஆகிக்கிட்டு மனசுல பட்டதை பேசக்கூடிய ஒரு ஆள்னு வச்சிங்களேன். ஏன்னா நம்ம பாச தலைவனுக்கு பாராட்டு விழலாம் பார்த்தோம். ஏன்னா கலைஞர் முன்னாடியே ஐயா இந்த மாதிரி எல்லாம் மிரட்டி கூப்பிடுறாங்கலாம் சொல்லி செவுள்ள வச்சவர் தான் அந்த காலத்தில் வச்சிங்களேன். நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். ஏன் அதுக்குள்ளே போக வேண்டாம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் போகிறேன். நம்ம ரீவைண்ட் பண்ணி டைம் ட்ராவல் எடுத்து அந்த காலத்தில் அஜித் அவர்கள் பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழாவில் என்ன பேசினார் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதே பாசத்தலைவன் பாராட்டு விழாவில் விஜய் என்ன பேசினார்னு டைம் ட்ராவல் பண்ணி பாட்டு வந்துடுமா? கலைஞர் நகர் அப்படின்ட்டு வைக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அது மட்டும் பார்த்தாது, அந்த இடத்துல கலைஞர் அவர்களுக்கு ஒரு சிலை வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அவருடைய 100வது வயசில் இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி அவரோட சேர்ந்து நானும் அந்த சிலையை ரசிக்கணும்னு ஆசைப்படுறேன். சிலை வைக்கணும். சிலை ஏன் பேசக்கூடாது? பேசுவோம். கனிமொழி, உதயநிதி, நல்லா இருக்கு பேர், சிறந்த குடும்பம், பேசுவோண்டா. அதுக்குள்ளே போக வேண்டாம். உதயநிதி, தயாநிதி, அருள்நிதி, தமிழ் அரசு, கனிமொழி, இந்த மாதிரி பேர்கள் கேட்கும் போதே இதெல்லாம் படத்துக்கு டைட்டிலாக வைக்கணும்னு எனக்கு தோணும். அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான பேர்கள், அந்த மாதிரி ரொம்ப அழகான டைட்டில் இந்த கனிமொழி. இந்தியாவிலேயே பரம்பரையா பேர் சொல்லக்கூடிய ஒரு குடும்பம்னா அது ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய குடும்பம். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் பேர் சொல்லக்கூடிய ஒரு குடும்பம்னா அது நம்ம கலைஞர் ஐயா அவர்களுடைய குடும்பம் தான். அஜித் அவர்கள் அன்னைக்கு எதுக்கும் போது அங்கே நின்று ஜாரா தூக்கிக்கிட்டு சொம்படிச்சிக்கிட்டு டிங்கிட்டாங்கன்னு வாலாட்டின ஒருத்தர் தான் இந்த பெரிய தற்கூரி. இன்னைக்கு ஸ்டாலின்கில் என்னங்கடா டே, யார்கிட்டடா டிக்கால்டி காமிச்சிட்டு இருக்கேன். அன்னைக்கும் அந்த மனுஷன் அரசியல் வேண்டான்னு சொன்னார், இன்றைக்கும் அதே இடத்துல நிற்கிறார். அதனால தான் திரும்பி சொல்கிறேன், நல்ல மனுஷன். இது நல்ல தற்கூரி, 2க்கு வித்தியாசம் இருக்குது. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், சூப்பர் மீம், ரொம்ப பிடிச்ச மீம் எனக்கு 50 வயசுக்கு மேலே ஒருத்தன் எப்படி வாழக்கூடாது என்பதற்கு சிறந்த உதாரணம் விஜய் அவர்கள். 50 வயசுக்கு மேலே ஒரு மனிதர் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு சிறந்த உதாரணம் நடிகர் அஜித்குமார் அவர்கள். அதுக்கு அவர் 1 by 1 அவருக்கான பாணியில் இங்கிலீஷில் ஸ்டைலாக பதில் சொல்லிக்கிட்டே வரும்போது நான் கூட ராம்குமார் தற்கூரின்னு நினச்சேங்க. இப்போ அஜித்குமார் அவர்கள் பேசுகிறத இவங்க புரிஞ்சுக்கிட மாட்டாங்க. எனக்கு சத்தியமாக தெரியும். அஜித் என்ன பேசியிருக்காருங்கிறது இவங்களுக்கு, அதாவது 8ஆம் இல்லை 9ஆம் 10ஆம் 12ஆம் காலேஜ் முடித்தாலும் தற்கூரி ரசிகர்களுக்கு புரியாதுங்க நமக்கு தெரியும். ஆனால் பாருங்கள், அஜித்து பேசுனது இங்கிலீஷுன்னு ராம்குமார் தற்கூரி கண்டுபிடிச்சிட்டான் பாருங்கள். எனக்கு அது ரொம்ப ஷாக்காக வேறு இருக்குது. எப்படி
அந்த அளவுக்கு உனக்கு நாலேஜ் வந்துட்டாடா. ஏன்னா சாணி தான் தள்ளிட்டு இருந்த நீ வந்து அஜித்குமார் பேசினது இங்கிலீஷ்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. எனக்கு இதுவே பெரிய வியப்பாக தாங்க இருக்குது. அது ராம்குமார்ட்டு எதிர்பார்க்கிறது. பரவாயில்ல, ராம்குமாரே கொஞ்சம் ஏபிசிடியில் ஸ்கூலுக்கு போய் படிச்சிட்டாரு போல இருக்கு, அறிவு வளர்ந்துட்டு. அஜித்குமார் என்ன சொல்றாரு, விஜய் மட்டும் தான் காரணமானு கேட்கிறாரு. எல்லாரும் அதுக்கு பொறுப்பு, எல்லாருக்கும் அதுக்கு பொறுப்பு இருக்கு, நமக்கும் அந்த பொறுப்பு இருக்குன்றாரு. இப்போ இது யாருக்கு கொடுத்த சவுக்கடி? விஜய்க்கு கொடுத்த சவுக்கடி. நம்ம எல்லாருக்கும் அப்படி வரும்போது அதில் விஜய் உள்ளே வந்துடுவார். நீங்கள் கரூரில் மட்டும் ஏன் நடக்கு, எப்படி நடக்கு, சிஎம் சார் எதுவும் பிரச்சனைன்னு என் வீட்டுக்கு வாங்க, என் ஆஃபீஸுக்கு வாங்கன்னு சொல்லி நீங்கள் தான் டிகால்ட்டி கொடுத்து ஓடி போனீங்க. அவர் தெளிவாக ஒரே போட்டார், ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாருக்கும் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இவங்க தப்பிக்க முடியல. உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது விளக்கம் கொடுக்குங்கிற பேரில் ஹீரோ 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 மூஞ்சி கருகி போய் கிடக்குறாங்க. இப்போ அஜித்குமார் என்ன சொல்றாரு, விஜய் காரணம் இல்ல, விளக்குமாறு எடுக்கணும். இவனுக்குலாம் வந்து வாயிட்டு பேசினா புரியாது, நம்ம என்ன ஆயுதம் எடுக்கணும்னு சொல்லி எதிர் தான் முடிவு பண்றாங்க. நம்ம எல்லாருமே தான் காரணம், எல்லாருக்குமே தான் பொறுப்பு இருக்கு சொல்லி அஜித்குமார் அவர் சொல்றாரு. அதுல விஜய் வருவாரு. மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி விஜய் தான், நான் வச்சுக்கோ. கூப்பிட்டு சந்திக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா அந்த மக்கள் வந்து தளபதி அவரை வந்து தப்பு சொல்லல, விஜய் தான் காரணம்னு சொல்லல. ஆமா, கரூர் மக்கள்ல சந்திக்கணும்னு அவசியமே கிடையாது விஜய்க்கு. வந்து என்னத்தையோ சரி போயிட்டு போட்டும், பாவம் ஆசைப்படுறாங்க, செத்தே போயிட்டாங்க, போயிட்டு போட்டும், உயிரே போச்சு, போனால் போட்டுன்னு சொல்லி கஷ்டப்பட்டு மனசை கஷ்டம் இது பண்ணி அவசியமே கிடையாது. பாருங்க சந்திச்சிருக்கார். அவசியமே இல்லாத ஒருத்தர் அவங்க காலில் விழுந்திருக்காரு. அவசியமே இல்லாத ஒருத்தர் அவங்கள பிடிச்சி எதுவும் நினைக்காதீங்க, எதுவும் உங்களுக்கு பிரச்சனை என்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு பையன் மாறிக்கும், உங்களுக்கு மாமா மாணிக்கும், உங்களுக்கு அண்ணன் மாணிக்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு. அவசியம் இல்லை, எதுக்கிட்ட காலில் விழணும். இப்போ நான் வந்து கரூர் மக்கள் காலில் நான் போய் விழுவேனா சொல்லுங்கள், நான் போய் விழுவேனா? விழ மாட்டேன். ஏன், எனக்கு சம்மந்தமே கிடையாது. வருத்தம்னா தெரிவிச்சுக்கலாம். அம்மா என்னை மன்னிச்சுக்கோங்க காலில் விழுறேன்னு யாராவது சொல்லுவோமா? குத்தம் நினச்சி தான் குறுக்கும். அவருக்கு குத்தம் இருக்குது, குறுக்கு மன்னிப்பு கட்டுற காலில் விழுந்திருக்காரு. அதான் நடந்திருக்கு. அஜித்குமார் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு, இந்த கூட்டத்தை கூட்டி பலசாலின்னு நிரூபிக்கிறது யாரு? இந்த கடந்த காலங்களில் செய்த அதுக்கு ஆதாரம் கொடுக்கட்டுங்களா? போட்டுருவோமா ஆதாரத்தை? அஜித்குமார் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு, இந்த கூட்டத்தை கூட்டி பலசாலின்னு நிரூபிக்கிறது யாரு? இந்த கடந்த காலங்களில் செய்த அதுக்கு ஆதாரம் கொடுக்கட்டுங்களா? பதில் சொல்லுங்க. மாஸ் கேதரிங்னா பணத்தை கூப்பிட்டு பாத்தியா, எங்க கூட்டத்தை பாத்தியான்னு சொல்லிட்டு பார்த்து செல்ஃபி எடுத்தாரே, அது வர யார்? செல்ஃபி எடுக்க வீடியோல பார்த்து வாங்க. மதுரையில் கூட்டம் கூடிக்கிட்டு இருக்கு. அதை எடுத்து பாருங்கள், தளபதியோடைய வீடியோவுக்கு தான் பெரிய லைக் சவுத் இந்தியாவிலே. அவரை தாண்டி யாருமே கிடையாது. பரப்புனவங்க தளபதிக்காக எவ்வளோ கூட்டம் கூடிருக்கு பாருங்கன்னு சொல்லி ரெடி பண்ணவங்க. பார்த்து செல்ஃபி எடுத்தாரே, அது வர யார்? புரோக்கர்கள். இன்னைக்கு அவர் வந்து அஜித்குமார் பேசின உடனே கூட்டம் கூட்டுறது யாரு, போலியா உருவாக்குறது யாருன்னு கேட்குறாங்க. டே, உங்களை தாண்டா ஒரு காரியே துப்பியிருக்காரு, நீங்கள் இன்னைக்கு தாண்டா திருந்துவீங்க. முதல்ல கொட்டச்சாமி இந்த மாதிரி கனவுலேருந்து வெளியில் வாங்க. அவர் துப்புனது, அடித்தது, அப்புறம் விளக்கம் கொடுத்தது எல்லாமே தற்குறிகளுக்கு மட்டும்தான். அது கூட புரியாமல் இவங்களை வச்சுக்கிட்டு அரசு பண்ணுற மாதிரி நினச்சா சிரிப்பாக தான் இருக்குது. கூட்டத்தை கூட்டி செல்ஃபி எடுத்து போட்டு காட்டுறதா உங்களோட போஷி. அதை தான் அஜித்குமார் அவர்கள் காரி துப்பி வச்சிருக்காரு. அவரு தூ 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 நமக்குன்னே வர பாருங்க. இவன் நம்மளை அடி வாங்கிறதுக்குன்னு செட்டப் நல்லா இருக்கா, அவனே நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதே செட்டப்பு அதே கலர் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா? நமக்குனே வந்து நிற்காம பாருங்க, கண்டென்ட் கொடுக்குறேன்ட்டு. அதை தான் அஜித்குமார் அவர்கள் காரி துப்பி வச்சிருக்காரு. அவரு துப்பிட்ட, நானும் துப்பிடுறேன். மாச காட்டி நிரூபிக்கணும், இந்த பலத்தை நிரூபிக்கணும்ன்ற அவசியம் எதற்கு? இந்த கலாச்சாரம் மாற வேண்டும் என்பது சொல்றது யாரை பார்த்து? தற்குறி விஜய் தான். ஏன்னா இவங்களுக்கு தான் அஜித் தேவைப்படுது. ஆனால் அஜித்துக்கு என்றைக்குமே ஒரு தேவைப்பட மாட்டாங்க. ஏன்னா அவர் வந்து கிங்குங்க.
சோலோ கிங்குங்க. அவர் வந்து சும்மா வாயாலே மற்றவங்க மணிக்க த லைனிஸ் வாய் பேச மாட்டார். சிங்கம் வந்து நின்னாலே தெரியும்டா. நரி தான் ஊழ விட்டு கிடக்கும் ரோட்டில் உட்காந்துக்கிட்டு. சிங்கம் நடந்தாலே தெரியும். ஒரே ஒரு இன்டர்வியூ ஒட்டுமொத்த தாவைக்கும் க்ளோஸ் பண்ணிட்டார். அவர் பேசலை, நான் சிங்கம், கெட்டு போனது தொடாது சிங்கம் அப்படிலாம் அவர் வாய்ச்சோட்டில் பேசலை. ஒரு இன்டர்வியூ பேப்பரை பார்க்காம படிக்காமல் மனப்பாடம் எதுவுமே இல்லாமல் சூப்பராக மனசில் இருந்து எடுத்து பேசினார். பல அரசியல் பேசியிருக்காரு. இந்த தற்கொலை அரசியலுக்கு வந்தும் அரசியல் பேசலாம். அங்கே உட்காந்து சினிமா தன்னமால் ஆண்டுகிட்டு நடக்கு. ஏண்டா திருந்துங்கடா, ஏண்டா மக்கு பசங்களா, இன்னுமாடா பணத்தை வாங்கிட்டு போயிட்டு இப்படி கூவிட்டு இருப்பீங்க இணைய கூலிகளே சொல்லி. இணைய கூலிகளே திருந்து இல்லை திருத்தப்படுவீர்கள். இவ்வளோ தூரம் அஜித் அவர்கள் சொன்னாலும் தாவைக்கா தொண்டர்களுக்கு இதை புரிஞ்சிக்கிற மனப்பக்குவம் அவங்களுக்கு இல்லை. ஆக அஜித்குமார் அவர்கள் திரும்ப நிரூபிச்சிருக்காரு விஜய்க்கு அந்தாண்டா காட்ஃபாதர்னு. இதை நாங்க சொல்லல, அவர் அவரோட காணொலி மூலியமா தெளிவுபடுத்தியிருக்காரு. இப்போ இல்லைங்க, எப்போதுமே நீங்கள் படித்த ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர் கிடையாது, அவர் வந்து கரஸ்பாண்டரே அவர் தான். ஆனா அஜித்குமார் அவர்கள் கருத்து நியாயமான கருத்து, வரவேற்கத்தக்க கருத்து. லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டாரு. லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றோம் நம்மளும். நீங்களே அந்த ஒரு எரிச்சல் தான் இன்னைக்கு வந்து கடைசியா நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அஜித் இருக்காரு, அவரை நம்ம வச்சு எதனா ஒரு பிளே பண்ண வைப்போம்னு நினைச்சாங்க. இன்னைக்கு அந்த கனவு கோட்டையும் சுக்குநூறாக உடைந்து சிதறி இருப்பதை பார்க்கும்போது பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. மகிழ்ச்சியா இருக்கு. இந்த கனவு கோட்டையை, இந்த காதல் கோட்டை மன்னன் வந்து வில்ல வேஷம் போட்டு அட்டகாசமாக நொறுக்கிறத பார்க்கும்போது கில்லிகள்லாம் தெரிச்சு ஓனாங்க தெரியுமா, பள்ளி மணிக்க அமர்க்கலமாக இருந்துச்சுங்க பார்க்கறதுக்கு. கடைசியாக ஒன்று தாங்க, மறுபடியும் நடிகை சண்டைக்குள்ள கொண்டு போகலாம் பார்ப்பாங்க. அதெல்லாம் வந்து நம்ம கவனத்தை சிதற விடாம நம் குறிக்கோள் என்னவோ அதை நம்ம கரெக்டா பார்த்து பயணிச்சுட்டு போயிட்டே இருக்கும். நம்ம குறிக்கோள் தாவைக்காவை போட்டு பொழக்கிறது மட்டும்தான். அதை மட்டும் தொடர்ச்சியாக பண்ணுங்க, நல்லது நடக்கும். கான்ஃபிடண்டாக இருங்க. 2024 டிவிக்கு மண்ணை கவ போகுது. அதை நம்ம சேனலில் முக்கிய பங்கு வைக்கும் போது பெரிய மகிழ்ச்சி. சந்தோஷமாக இருங்க, ஒருங்கிணைஞ்சிருங்க. நம்ம வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாணவ வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.